لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وإنه مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من بركة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. وبعد அநேகத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய மார்க்கம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சிறிய பெரிய எந்த விஷயத்தையும் விட்டு வைக்காம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவும் எல்லாவற்றையும் இணைத்தும் வழிகாட்டுகிறோம். அது எங்களோட மார்க்கத்தில் ஒரு சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது பற்றிய ஒரு விளக்கத்தை சிந்தனையை இஸ்லாம் சொல்லாமல் விட்டிருக்காங்க. ஒன்றை மற்றொன்றோடு இணைச்சி பார்ப்பதற்கும் இஸ்லாம் விளக்கங்களை கட்டிருக்கும். இந்த விளக்கங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெற்று வாழ்கின்ற போது இந்த வாழ்க்கை இஸ்லாத்தை நோக்கி உள்ளிருக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்துல முழுமையாக நுழைஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த இஸ்லாத்துக்குள்ள போகின்ற விஷயம் ஒவ்வொரு விவகார தொடர்பிலும் இஸ்லாம் சொன்ன அந்த விளக்கத்தை பெற்று இந்த விளக்கத்தோடு செய்ய நேரம் நாம் இஸ்லாத்துக்குள்ள போய்கொண்டிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை பார்க்குறோம். நல்லா குர்ஆனை மொத்தமாக இறக்காம 23 வருடங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த எல்லா நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் கவலைகளையும் சந்தோஷங்களையும் எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்தி அவ்வப்போது அல்லாஹ் விளக்கங்களை வழிகாட்டுதலை கொண்டு கொண்டே இருந்தார். நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் தோழர்களும் வாழ்ந்து கொண்டு அதை படித்தார். அதான் வித்தியாசம். ஆனால் நாங்கள் படிக்கலாம். தற்போது நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களோட மார்க்கம் ஒவ்வொன்றும் நடக்கிற போது அதை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்வையை நோக்கை தந்து கொண்டே இருக்கும். இன்று எல்லாரும் பேசுகிற விஷயம், ஒரு நாடு பேசுகிற விஷயமாக அண்மையிலே நடந்து முடிந்த பேரழிவும் அனர்த்தம் இருக்கிறது. அது ஒரு சந்தர்ப்பம். அது பற்றிய சார்ந்த செய்திகளை விலகி போடுறது. இந்த அனர்த்த சூழல் இன்னும் ஒரு மாதங்களிலே இல்லாமல் போகும். அப்போ இந்த விஷயமும் எங்களோட கவனத்திற்கு போகும். இதை பற்றிய பேச்சுகள் குறையும், கவனமும் குறையும். நாங்கள் கேட்டு நோம்பலன்னு சொல்கிற இயல்பு வாழ்க்கையில் வருவோம். அதுவும் வளமையான எங்களை அன்றாட விஷயங்கள் நாங்கள் காண்போம். அந்த நேரம் இது மாதிரி ஒரு விஷயத்தை பேசினா
அது அவுட்டேஜ், அது பழைய விஷயம். இப்போது நாங்கள் பேசுகிற போது அது எங்களோட சூழலுக்கு, எங்களோட உள்ளங்களுக்கு, எங்களோட கவலைகளுக்கு, எங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த சூழல் இது பற்றி பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான தேவையான ஒரு சூழலாகும். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இடர்களை பற்றி இஸ்லாத்துடைய அந்த பார்வையை விலக்கிக் கொள்வதற்காக இவ்வாறு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அந்த ஏற்பாட்டை செய்தவர்களுக்காக கொஞ்சம் அதில் கலந்து கொண்டு விஷயங்களை விலக்கிக் கொள்வதற்காக வருகை தந்த சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொறுத்துக் கொள்வானாக. சகோதரர்களே, சகோதரிகளே, அழிவுகள், அனர்த்தங்கள், இடர்கள் என்று வருகின்ற போது நான் அதிகமாக அதை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அதை சகிச்சு கொள்வதற்காக வேண்டி நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் நாட்டம் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முக்கிய ஆளும். அதான் ஆனால் அப்படி சொல்றதோடு நாங்கள் இந்த விஷயத்தை முடிச்சிடலாமா? இல்லை. அப்படி சொல்லி எங்களை நாங்கள் ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாட்டம் இந்த இடர்கள் அனர்த்தங்களோடு முடிகிறதா? அப்படி இல்லை. வாழ்க்கையில இன்பங்கள், சந்தோஷங்கள் அதுவே அதுவே மகாத நாட்டம். அல்லாஹ் எதுவுமே நடக்கல. அல்லாஹ் எதுவுமே நடக்கல. அல்லாஹ் நாட்டத்தை விலக்கிக் கொள்ளுகின்ற ஒரு தேவை முதலாவது இந்த தலைமுறை. அதை எப்படி விலக்கிக் கொள்வோம்? ஒவ்வொரு மாதிரி அதை விளக்கப்படுவாங்க. எனது புரிதலின் வார்த்தைகளில் அதை நான் சொல்ல முயற்சி. அது விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் எங்களை ஈமானோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் ஈமான் 6வது அம்சமாக ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் ஏற்பாடு என்றது ஹைரும் ஷர்ரும் உள்ளதாகும். அல்லாஹ் ஏற்பாடுகிறது ஹைரும் ஷர்ரும் உள்ளதாகும். ஆனா மனிதர்கள் எப்பவும் ஹைரத்தை எதிர்பார்க்கலாம். எப்போதும் ஹைரத்தை எதிர்பார்க்கலாம், நல்லதான் எதிர்பார்க்கலாம். ஆனா ஈமான் கொண்டிருக்கிறோம் ஹைரும் அல்லாஹ் ஏற்பாடு ஷர்ரும் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்காக இன்னொரு விஷயத்தையும் நாம் இதோடு சேர்க்கிறோம். எப்போதும் ஹைரை எதிர்பார்க்கிறதாக அதுக்காக ஒரு இடத்தை வச்சுக்கிறார். அதான் சொல்றோம். அங்க எப்போதும் ஹைரா ஷர்ரே கிடையாது. எப்போதும் ஷர் என்றால் அது நரகம். அது நரகம். அங்க ஹைரே கிடையாது. உலகம் இந்த ரெண்டுக்கும் இடையில ரெண்டையும் கலந்து நல்லா வச்சிருக்கிறோம். அதான் அல்லாஹ் ஏற்பாடு. அதான் அல்லாஹ் நாட்டம். சுவர்க்கத்தை ஹைராக 100 வீதம் வச்சிருக்கிறதும், நரகத்தை 100 வீதம் ஷர்ராக வச்சிருக்கிறதும், உலகத்தை ரெண்டும் கலந்ததாக வச்சிருக்கிறதும் அல்லாஹ் ஏற்பாடு, அல்லாஹ் நாட்டம். இது ஒரு விஷயம். உலகத்தை அல்லாஹ் ஹைர
வச்சிருக்கிறதும் ஷர்ர வச்சிருக்கிறதும் ரெண்டு வகையான பாதிப்புகளை ஏற்படுது. கயிறு வந்து சந்தோஷத்தை தருது, ஷர்ரு வந்து துக்கத்தை தருது. கயிறு வந்து எங்களை உற்சாகப்படுத்துது, ஷர்ரு எங்களை உற்சாகத்தை இலக்க வைக்குது, சோகத்தை எங்களுக்கு. அப்படிதான் அப்படிதான் மனுஷன் அதை பார்க்கணும். அல்லாத எதிர்பார்ப்பும் அது வரல, அல்லாத எதிர்பார்ப்பு அது வரல. அல்லா ஹைரையும் ஷர்ரையும் வச்சிருக்கிறதுக்கு அவன்கிட்ட வேற நோக்கம். அவன் ஹைரை கொடுக்கிறது சந்தோஷப்படுறதுக்காக, ஷர்ர கொடுக்கிறது சோகத்துக்காக. கவலையில போகணும். பாதிப்புகளுக்கு ஆளாகிறவங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த ஷர்றுகளெல்லாம் நாடுறாங்க? ஏன் இந்த ஷர்றுகளெல்லாம் நாடுறாங்க? இந்த பாதிப்புகள் எல்லாம் நாடுறாங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். ஆனா அதை எப்படி பார்க்கணும்? கைதுகளை கொடுக்கிறது சந்தோஷத்துக்காக, ஷர்றுகளை கொடுக்கிறது ஒரு மனுஷனை கவலையில போடுறதுக்காக இருக்கு. அதான் அல்லாஹ் நோக்கம். நீங்க அப்படியா இருந்தா பிள்ளைதான். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுக்குறான், கொஞ்சம் பேருக்கு நல்லா கவலையை கொடுக்குறான். அல்லாத புறத்திலிருந்து அந்த விஷயத்தை பார்த்தா கயிறை கொடுக்கிறதுனால அல்லாஹ் மனிதர்களை விரும்புறது அடையாளம் இருக்க, ஷர்ர கொடுக்கிறதுனால அல்லாஹ் சிலரை வெறுக்கிறான் என்றதும் அல்ல. அல்லது கயிறை பெறுறதுனால பெற்றவங்க பாக்கியவான்களாகிறாங்கன்றதும் அல்ல, ஷர்ர பெறுறதுனால பெற்றவங்க துர்பாக்கியசாலிகளாகிறாங்கன்றதும் அல்ல. அதெல்லாம் அல்லாத யோசனை, அதெல்லாம் அல்லாத விருப்பம், அதெல்லாம் அல்லாத நோக்கம். அப்ப என்ன நோக்கம்? கயிறை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார், ஷர்ர கொடுத்து சோதிக்கிறார். கயிறை கொடுத்து சோதிக்கிறார். கயிறை கொடுக்கிறது பாக்கியத்துக்காக அல்ல, சோதிக்கிறதுக்காக. ஷர்ர கொடுக்கிறது துர்பாக்கியத்துக்கு அல்ல, அதுவும் சோதிக்கிறதுக்காக. இந்த சோதனை என்பது அப்படித்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா மனுஷன் விளங்கிக்கிறது வித்தியாசம். எப்படி விளங்கிட்டான்? அதே நல்லா குர்ஆனில் சொல்றான். மனுஷன் விளங்கினது பிள்ளை என்ற விளங்கின விளக்கத்தை சொல்லி அதன் பிழை என்றும் குர்ஆன் சொல்லும். வஅப்பல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅம ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக இதை நுணுக்கமா விளைக்கொள்வோம். அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றதே அப்படி. ஒரு மனிதனை சோதிக்கிறதுக்காக நியமத்துகளை அவனுக்கு கொடுக்கிறான், சமூக அந்தஸ்துகளை கௌரவத்தை கொடுக்கிறான். ஒருத்தர் தெரியாது, அவர் பணத்துல வசதி என்ன தெரியாது, அதிகாரத்துல அந்தஸ்துல தெரியாது. என் வேலை நல்லா தெரியும். ஏன் கொடுத்தான்? சோதிக்க கருதி கொடுத்திருக்கிறத என்ன சொன்ன? சோதிக்க கருதி என்ன கொடுத்திருக்கிறார். அவர் நினைக்கிறார் பயக்கூறு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு அவர் நினைக்கிறார்கள். சொல்றது அவர் எப்படி நினைக்கிறாருக்கா? அல்லாஹ் என்னை கௌரவமா வச்சிருக்கிறார். அதுக்கு பொறுத்த அடுத்த வசனத்துல நான் சொல்றேன். மற்ற அந்த சாரணம் வாமா இதா மவுத்தராஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. இதோ மனிதனை அல்லாஹ் சோதிக்க கருதி அவருடைய ரிஸ்கை அளந்து குறைச்சி கொடுக்கிறான். அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுக்கிறான்.
அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ரப்பி என் ரப்பு என்னைய இழிவுபடுத்திட்டான், என் கௌரவத்தை இல்லாமக்கிட்டான். அதாவது அல்லாத அன்பையும் அல்லாத கோபத்தையும் எதை வச்சு மனுஷன் மதிப்பிடுறான்டா, அவனுக்கு கொடுத்த செல்வங்களை வச்சு மதிப்பிடுறான். செல்வங்களை கூட கொடுத்தா கௌரவம் வேண்டும், அதிகாரம் அந்தஸ்துகளை கொடுத்தா கௌரவம் வேண்டும். ஒரு மனுஷன் ரிஸ்கை அதாவது குறைச்சி நிறுத்தி கொடுத்தா அது அகௌரவம் என்று மனுஷன் நினைக்கிறான் என்று நல்லாவே குரான் சொல்றான். மனுஷனுக்கு இந்த சிந்தனை பாதிக்கப்படுறாங்க மக்கள், பிசிக்கலா பாதிக்கப்படுறாங்க. இந்த அனர்த்தங்களை நான் பார்க்கிறோம். உயிர்களை இழந்தாங்க, பயிர்களை இழந்தாங்க, சொத்து சுகங்களை இழந்தாங்க. பெரிய இழப்பு, சின்ன இழப்புங்க, சின்ன இழப்பாங்க. அது உடனடியாக ஈடு செய்யப்பட வேண்டிய இழப்பு. அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு பாதிக்கப்படாத அவ்வளவு பேரும் விரைந்து செல்ல வேண்டும். அவங்களோட பிரைம் டியூட்டி இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனை கவனிக்கிறது. அவங்களுக்கு வேற ஒரு வேலை, அதான் கஷ்டம். ஆனா அவங்க ஏற்பட்ட அந்த பொருளாதார ரீதியா பௌதிக ரீதியான இழப்பீடு அதை விட மோசமான இழப்பு தான் அல்லாஹ் சொல்றான். இந்த சிந்தனையில் இழப்பு எல்லாம், அதாவது அல்லாஹ் சோதனை கண்டு கொடுத்ததை கௌரவம் என்று கருதுகிறது, அல்லாஹ் சோதனை கண்டு குறைச்சதை துர்பாக்கியம் என்று கருதுகிறது. இந்த இழப்பு இருக்குது, இதுவும் அந்த பௌதிக ரீதியாக ஒரு மனுஷன் இழந்த இழப்பு இருக்கிறதான இழப்பு தான். இது ஈமான் ஏற்படுற இழப்பு, இது ஈமான்ல ஏற்படுற இழப்பு. இந்த இழப்புக்கு ஒரு மனிதன் ஆளாகப்படாது. அத நாங்க இந்த அடக்கங்கள்லேயே சிலர் பேசுற கதைகள் இருந்து விடலாம். ஒருத்தர் சொல்றாரு, யார் சொல்றாங்க, சும்மா கதைக்கு சொல்றேன் போவேன், கதைக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் நானும் இந்த மண் சரிவுக்கு பக்கத்துல இருந்து நல்லா பாதுகாத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. ஒன்றில் 1000 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அந்த வார்த்தையில அல்ஹம்துலில்லாஹ் அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை பொருள் அழிச்சவங்க எல்லாம், பாதிக்கப்பட்டவங்க எல்லாம், சொத்து சுகங்களை இழந்தவங்க எல்லாம், அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வச்சுக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டா என்னைய எந்த நலவுக்காக எந்த ஏதோ சிறப்புக்காக எல்லாம் பாதுகாத்தா அல்ஹம்துலில்லாஹ்ன்றதல்ல. இவரை பாதுகாத்தது பாதிக்கப்பட்டவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வைக்கிறது. பாதிக்கப்பட்டவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வைக்கும். இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அது என்ன சோதனை? இவரை பாதுகாத்தது இவருக்கு கொடுத்த கௌரவம் அல்ல, இவருக்கு கொடுத்த கௌரவம் அல்ல, அது இவருக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி நாளைக்கு அவரை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற வைக்கிற பொறுப்பு இருக்குது. அதை இவர் செய்யறாங்க பார்க்கறதுக்கு தான் அவரை பாதுகாத்த இவருக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காக
சோதனை அதை சொன்னார். இது ஈமான். அல்லாட ஏற்பாட்டில் ஷர்ரும் இருக்கிறது, ஹைரும் இருக்கிறது என்ற ஈமான் கொண்டா இப்படித்தான் அந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவோம்? ஹைர் கிடைச்சா ஏற்றுக்கொள்ள இல்லையா? சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹை அது பணமோ சொத்து சுகங்களோ வருமானமோ இரண்டாலும் சரி, பொத்தத்தார பரிசோ கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். ஷர்ரோடு வந்தா ஏற்றுக்கொள்ளணுமா தேவை? ஏற்றுக்கொள்ளணுமா பெரும்பாலும் தேவை, பெரும்பாலும் தேவை. கஷ்டம் ஏற்றுக்கொள்ள, நான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றேன், ஏற்றுக்கொள்ள கஷ்டம். ஆனா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதிரில் அல்லாத ஏற்பாட்டில் கையிலும் சர்வம் இருக்கிறது, எழுத்துது ஈமான் கொண்டா ஏற்றுக்கொள்ள. ஏற்றுக்கொண்டது பொருள் வேலை, ஏற்றுக்கொண்டு அதோட வாழ்க்கை, ஏற்றுக்கொண்டு அதோட வாழ்க்கை, ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எதிர்கொண்டு அதை வெற்றி கொண்டு அதை தாண்டி வெளியே வாழ அடுத்த வேலை அதை செய்யும். ஆனால் ஏற்றுக்கொண்டு செய்கின்ற போது எங்களோட உள்ளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அது கலர்ந்து போகாது. கொஞ்சம் அடியோடு பட்டு விழுந்தாலும் உடனே அந்த உள்ளங்கள் எதிர்விக்கும். அது தந்த ஈமானிய பலத்தால எதிர்கொள்ள தயாராகும். அதான் நம்மளோட விஷயம். அப்போ அதை ஏற்றுக்கொள்ள, அப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளும். ஹைர் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. என்னத்துக்கு வந்தது? ஹைருக்கு கேள்வி, ஹைருக்கு விசாரணை, ஹைருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஹைருக்கு வேலை இருக்குது. ஹைர் கௌரவத்துக்கு கிடைச்சதல்ல, ஹைர் கௌரவத்துக்கு கிடைச்சதல்ல. அதுக்கெல்லாம் அது பின்னால விஷயங்கள் அவ்வளவுக்கும் முகம் கொடுக்கும். ஹைரை பெற்றவர், ஹைரை பெற்றவர் அவ்வளவுக்கும் முகம் கொடுக்கும். சர்ற பெற்றுக்கொண்டவர் அவருக்கு சகிச்சு கொண்டு அல்லாத இந்த ஏற்பாட்டை சகிச்சு கொண்டு பொறுமையா அதிலிருந்து வெளியில வரத்துக்கு வேலை செய்யும். அவர்கிட்ட வேலை, இவர்கிட்ட வேலை. அவர் வெற்றி அடையணும். ஹைர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி சோதனையை தாடும். ஹைர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நிறைவேற்றி அதை செய்யும். இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு அழகான விளக்கத்தை தரப்படுகிறாங்க. சூரத் நூர்ல சொல்றாங்க, ரிஜாலன் லா துல்ஹீஹி திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். இந்த வசனத்தில் நுணுக்கத்தை பாருங்க. கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க வியாபாரம் செய்வாங்க, கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுவாங்க. வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உலக விஷயம். அதுல ஹைகள் கிடைக்கும். வியாபாரத்தை செய்யும், அதுல ஹைகள் கிடைக்கும். கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அந்த ஹைகளை பெற்றுக் கொடுக்காத வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த மனிதர்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாத திக்கிலிருந்து அவர்களை தடுக்காது, தொழுகையிலிருந்து அவர்களை பழக்காக்காது, ஜக்காத்தை கொடுக்கிறதற்கு தடையாக இருக்காது. அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் நிலை தடுமாறுகின்ற அந்த பயங்கரமான நாள் இருக்கிறதே, அந்த நாளை
நினைக்கிறதுக்கு இந்த வியாபாரம் கொடுக்கலாம் தடையாக இருக்காங்க. அப்ப இந்த ஹைர் அந்த ஹைரை தடுக்காங்க. இந்த ஹைர் வியாபாரம் ஒரு ஹைர், லாபம் என்ற ஒரு ஹைர், அதுல வாழ வருமானங்கள், அதாவது சொத்துக்கள் எல்லாம் ஹைர். ஆனா அந்த ஹைர் அல்லாத திக்கல்ல இருந்து, தொழுகையில இருந்து, கொடுக்க வேண்டிய அந்த ஹைருக்கு கொடுக்க வேண்டிய சகாத்துல இருந்து ஒரு மனுஷனை தடுக்காது. உலக ஆசையில மூழ்கடிச்சு மறுமையில அச்சத்தை இல்லாமக்காது. உள்ளங்களும் பார்வைகளும் நிலை தருவாருகின்ற அந்த பயங்கரமான நாளின் அச்சத்திலிருந்து அந்த வியாபாரம் பொருட்கள் வாங்க அவர்களை தடுத்தார். அதுதான் ஹைருக்குள்ள சோதனை. அதான் ஹைருக்குள்ள சோதனை. சகோதரர்களே சகோதரிகளே, ஷர்ரிக்கு ஒரு சோதனை, ஷர்ரிக்கு ஒரு சோதனை. என்ன? இழந்தாச்சு. இழந்த பிறகு அடுத்தது என்ன? முதலாவது ஏற்றுக்கொண்டு, ரெண்டாவது அதிலிருந்து வெளியில வாங்க, அதிலிருந்து வெளியில வாங்க. அவரை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நினைப்பார், ஏற்றுக்கொள்வோம் அல்லது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தானே, இதை ஏற்றுக்கொண்டு வெளியில வாங்க. வெளியில வாங்கினா அவருக்கு விசாரணை கோலம். சில நேரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சும்மாவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்ப நடந்த அடக்கம் பயங்கரமானது. அது மாதிரி ஒரு நண்பன் சென்ற வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய அடக்கத்தை சொல்றான். ஒரு மனிதன் 2 கண்களும் பார்வையும் இல்லாமலாகிட்டது. எவ்வளவு பெரிய அடக்கம் ஒரு மனுஷனுக்கு. அவன் அந்த அடக்கத்தை, அந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு ஈமானோடு பொறுமையோடு வாழ்வார்களா, அந்த 2 கண்ணுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற விலை என்ன தெரியுமா? சுவர்க்கம். அவனுக்கு அடக்கத்துக்கு பின்னால் இருக்கிறது விசாரணை அல்ல, சம்பா. நாம சில நேரம் கிளம்பி வச்சுக்கிறோம். அனர்த்தங்களால் பாதிக்கப்படுறவங்க ஏதோ தவறு செஞ்சு அதனால கோபத்துக்கு ஆளாகி இந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி கருதப்படாது. அப்படி கருதினா அது அர்த்தமாக தெரியுமா? அனர்த்தத்தால் பாதிக்கப்படாதவங்களை எல்லாம் கௌரவிச்சுட்டா பாதுகாத்துக்கிறாங்க. இவங்களோட கோபம் இவங்களோட நல்ல அதான் அது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிட்டு அவங்களோட கோபப்பட விட்டு எங்களுக்கு சொல்லிட்டு உங்களோட காட்டவும் நல்லா சொன்னா அதை நான் இங்க பிக் பண்றேன். அது கோபம், இது இறக்கம் அப்படி இன்டர்பிரேட் பண்றது எங்களுக்கு கேட்கலாம். அல்லாஹ் எனக்கு சொல்ல, அல்லாஹ் நினைச்சதாக நினைக்காதவங்க நான் சொல்லப்படாது. அந்த ரைட் எனக்கு கிடையாது. நாளைக்கு நல்லா கேட்டா நீ அப்படி சொன்னாய் உனக்கு எப்படி தெரியுமா? கேட்ட விஷயத்துல கை வைக்க உனக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டான். அப்படி நினைக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு இதெல்லாம் சொல்றது எது? யாரோட கோபம், யாரோட இறக்கம், அதெல்லாம் அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த பூமியில கைரும் ஷர்ரும் மாறி மாறி வரும். அது ஒரு காலத்துல ஒரு சிலருக்கு வரும், ஒரு காலத்துல ஒரு சிலருக்கு வரும். சுனாமி வந்து கரையோர மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அப்ப மலையகத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் நாம பாதுகாக்கப்பட்டோம்னு நினைச்சாங்க. இப்ப 21 வருஷங்களுக்கு பிறகு
மலைநாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அடர்த்தம். அந்த புயல் என்டராயினது கரையோரத்தால்தான். இந்த புயல் டிக்வா என்ற புயல் நாட்டுக்குள்ள ஊடுருவினது அந்த தென்கிழக்கு கரையோரத்தால்தான். ஆனா அந்த பகுதி பாதிக்கப்படாது. அந்த பகுதி பாதிக்கப்பட்டது மலையா நாம வாழ பிரதேசம். சரி, அந்த நேரம் அங்க பாதிப்பு, இப்ப இங்க பாதிப்பு. அதற்கு சற்று முன்னால 75,000 குடும்பங்கள் வடக்கிலிருந்து 2 மணித்தியாலத்தில் வெளியேற்றப்பட்டாங்க. அது ஒரு ஞாபகம். 75,000 குடும்பங்கள் 2 மணித்தியாலத்தில் வெளியேற்றப்பட்டாங்க. கையில எடுத்துக்கொண்ட சாமான்களோடு எங்க போறது தெரியாம காடுகள் மேடுகள் எல்லாம் கடந்து அவங்க தெற்க நோக்கி வந்தாங்க. நாட்டில் நடந்தது அனர்த்தம் இயற்கையா வந்தா செயற்கையா வந்தா பாதிப்புட்டாங்க. எனவே அது காலத்துக்கு காலம் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு சூழல்கள்ல வெவ்வேறு மக்களை பாதிக்கிறதாகும். அப்படி பாதிக்கிறதா வந்தா இவங்க நல்ல அவங்க சரியில்லைன்றத பொருள். அப்படியா இன்டர்பிரேட் பண்ணப்படா. அந்த இன்டர்பிரேட் பண்ற வேலையை அல்லாஹ் எங்களை கொடுத்து நீ அதை விளக்கம் சொல்லு அப்படின்னு எங்களை அனுப்பி வைக்கோங்க. அப்படி சார் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க தாவம் வளர்ந்து தக்குவா தாவம் வளர்ந்து நன்மைக்கும் தக்குவாவுக்கும் தக்குவான மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நன்மைகளோடு உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா அளவும் இந்த 2லையும் ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்க, பரஸ்பரம் உதவியா இருக்க, உதவியா பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் தான். அப்ப 2 சோதனை, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சோதனை, பாதிக்கப்படாதவங்களுக்கும் சோதனை. அந்த சோதனை நீக்குது, நினைக்கிறதுல நீக்கிறது, செய்கிறதுல நீக்கிறது, கொடுக்கிறதுல நீக்குது, தடுக்கிறதுல நீக்குது, எல்லாத்தையும். அந்த சோதனையை தாண்டி வர வேண்டிய தேவை எல்லா சாரார்களுக்கும் இருக்கிறது. எல்லா சாரார்களுக்கும் இருக்கிறது. இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம், பாதிப்பு என்ற சோதனைய ஒருத்தர் கடந்து போனா அவருக்கு அல்லாஹ்விட்ட நன்மாராயங்கள் கிடைக்கிறது கூட. நன்மாராயங்கள் கிடைக்கிறது கூட. சூரா பக்ரால இந்த வசனத்தை நாங்கள் ஓதி பார்த்தா 155 வசனம், அது தொடர்ந்து வார வசனம். இந்த வசனங்களை ஓதி பார்த்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை அருள்கள் அதெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க என்றதை நான் பார்க்கிறேன். எப்போ பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் இழிவா பார்க்கறது தான் மனுஷன். ஆனா பாதிக்கப்பட்டவங்க மிக உயர்வா பார்க்கிறவன் அல்ல. என்ன சொல்றாங்க? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. நாங்கள் உடைய சிறிது பயத்தான், பெரிய பயமல்ல, சிறிது பயத்தான், சிறிது பசியா சோதிப்போம். பயிர்களை, உயிர்களை, செல்வங்களை கொஞ்சம் குறைத்து சொல்லுவோம். இல்லாம கொஞ்சம் குறைச்சு சொல்லுவோம். சரி, முட்டா அடிக்கணும், கொஞ்சத்தை குறைச்சு சொல்லுவோம். அப்படிதான் சொல்லணும். அப்படி சோதிக்கிற போது அந்த சோதனையை எதிர்கொள்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. எதிர்கொள்ற மனிதர்கள் அவங்களுக்கு அவனா ஒரு பேர் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்றாங்க. அவங்கள பொறுமையாளர்கள். யார் எதிர்கொள்றது? 2 வகையான ஆட்கள் எதிர்கொள்றாங்க. ஒரு சாரா பாதிப்புல விழுந்தவர்கள், 2வது சாரா பாதிக்கப்படாதவர்கள். இவங்க 2 பேரும் காக்கிற பொறுமையில தான்
விமோசனம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. அந்த நெருக்கடியிலிருந்து எவ்வளவு அவசரமா வெளியில வரையணுமோ அப்படி வாரத்துக்கான வழிபடுறது அந்த பொறுமை. அந்த பொறுமை நான் நினைக்கிறேன் அதோட துணையாக இந்த முறை அடர்த்தம் மிகவும் பெரியதாக இருந்தாலும் கூட முன்னெப்போதும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட போது இருந்ததை விட அவசரமா நாடு மக்களும் இப்ப வெளியே வந்தது. அதற்கான அறிஞர்கள் நிறைய தென்படும். என்ன தென்படுதுன்னா முழு நாட்டிலே பேசும்போது இந்த அனர்த்தம் தான். முழு நாட்டிலே கரிசனை இருந்தால் அரசாங்கத்திலிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் அமைப்புகள் நிறுவனங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாம மனித நேயம் அப்படியே இருந்து வருது. சிங்கள பிரதேசங்களிலிருந்து முஸ்லீம் பிரதேசங்கள் நோக்கி மக்கள் வாரா சாரியா வாரா வந்து வேலை செய்யறாங்க. இதுக்கு முன்பு இந்த நாட்டில் நாங்கள் கண்ட ஒரு காட்சி அல்ல. அரசாங்கம் ப்ரொமிஸ் பண்ணிக்குது எல்லா பாதிப்புகளுக்கும் நாங்கள் நஷ்டத்தை வழங்குவோம் அமௌண்ட்லேயே சொல்லிக்கலாம். இதுவும் இதுக்கு முன்பு நாங்கள் கண்டதல்ல. எனவே இந்த பரஸ்பர ஒத்துழைப்புன்றது பெரிய அளவில் வாழ்ந்த பார்க்கிறோம் இந்த முறை. எனவே இந்த முறை மிக அவசரமா நாடு மக்களும் இந்த அவலங்களிலிருந்து வெளியே வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது எங்கட மக்கள் எங்களுக்கு இல்லை. அது எங்கட மக்கள் தான். நான் எவ்வளவு கொடுத்தேன், நான் எத்தனை வீட்டுக்கு போனேன், எத்தனை வீட்டுக்கு உணவாக்கினேன், எதை என்னால் கவனிச்சு அது கேட்ட மக்கள் நாங்கள் யோசிச்சோம். ஒவ்வொருத்தரும் அதை யோசிச்சுவோம். ஆனால் எப்படியோ ஒத்துழைக்கிறவங்க வந்தீங்களாம ஒத்துழைப்பு நடக்குது. அவசரமா இந்த நாடு வெளியே வந்தது மக்கள். எனவே நாம் பழைய நிலைமை வந்துடும். பாதிக்கப்பட்டவர்கள் பழைய நிலைமைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் சுப்பட்டாலும் வரும். ஆனா அவங்களுக்கு என்ன அல்லாஹ்வுக்கு கிடைக்கும் அதிலே மௌத்தா போனவங்க நாம சொல்றோம். அனர்த்தம் எலக்ட் பண்ணப்பட்ட இடத்துல அனர்த்தம் நடக்கல. அவங்க எல்லாம் பாதுகாப்புக்காக போய் தங்கி நடக்கிற அனர்த்தம் வந்துருச்சு. அது வெளியுலகிற பார்வைக்கு ஒரு பெரிய இழப்பு. தாங்கினால் ஒரு கவலை, வார்த்தையினால் வர்ணிக்கையினால சோகம். அது அந்த காட்சியை கண்டா அழுக வரும். அப்படித்தான். ஆனா அதுக்கு பின்னால அல்லாஹ் சொன்னான், அதை எதிர்கொண்ட பொறுமையாளர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்க. அல்லாத கோபம் அதுன்னு சொல்லாதீங்க, அல்லாத சாபம் அதுன்னு சொல்லாதீங்க, நன்மாராயம் சொல்லுங்க. அந்த பொறுமையாளர்கள் யாரா? அல்லது ஐயா அசாபத்தும் முசீபத்தும் அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தா இன்னாலில்லாஹி சொல்லுவார்கள். கவலையை வெளிப்படுத்தும் வார்த்தை. கவலைக்கு இந்த வார்த்தைக்கு சம்பந்தமே. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றது ஈமான புதுப்பிக்கிற ஒரு வார்த்தை. ஈமான புதுப்பிக்கிற ஒரு வார்த்தை. என்ன ஈமான்? என்ன சொல்றோம்? நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல போகிறோம். அதாவது அழிவு நடந்து மனிதர்களுக்காக சொத்து சுகங்களுக்காக ஓரளவு இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று போகும். அந்த கோரமான சோகமான காட்சியை பார்த்து கொண்டு தாங்கியாம அழுக வாழையம் சொல்றோம். நாங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்களும் அல்லாஹ்கிட்ட போதானே இருக்கிறோம். இதான் நாம் உங்களுக்கு தெரியுமா? வானப்பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எங்களோட ஆத்மா எங்களுக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம். எங்களோட ரிஸ்க் அல்லாஹ்வுக்கு சொந்தம்.
அப்படிதான் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த சொத்துக்கள்ல கொஞ்சம் அல்லாஹ்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது. கவலைதான், சோகம்தான், வார்த்தைகளால் அதை சொல்லுகிறாரா, அதை அடக்கி ஆத்திரத்தை அடக்கையாரா, உண்மைதான் இருந்தாலும் அதற்கு அங்கால இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தது, அல்லாஹ்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது. நாங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் தான், அல்லாஹ்வுடன் போய் சேர்த்தான் இருக்கோம். அதான் அப்போ அதைத்தான் அதுங்கிற ஈமான். ஒரு இழப்பின் போது அந்த ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம். பொறுமைசாலிகள் என்பவர்கள் யார்? பாதிக்கப்பட்டவங்க மட்டுமல்ல பொறுமைசாலிகள், பாதிப்பை எதிர்கொள்றவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறவங்க பொறுமைசாலிகள் தான். அந்த எல்லா பொறுமைசாலிகளுக்கும் சேர்த்து தான் சொல்றாங்க. அவங்க அவங்க ஈமானை புதுப்பிச்சு கொள்வாங்க. அப்படி புதுப்பிச்சு ஒரு அடக்கத்திலிருந்து புதிய ஈமானிய வெளிச்சத்தோடு வாழாங்களே, அவங்க இன்னும் நம்பாராயன்னு சொல்றாங்க. உலாய்க்கு அலையும் ஸலவாத்தும் ரப்பிஹிம் வரஹ்மா, அவர்களுக்கு ரப்பிட ஸலவாத் இருக்கிறது. சகோதரர்களே, ஸலவாத் அல்லாஹ் சொல்றான் என்று குர்ஆன் சொல்றான். யாருக்கு? நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்ல. அல்லாஹ் ஸலவாத் சொல்றது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும். மாணவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க ஸலவாத் சொல்லுங்க, ஏன்னா அல்லாஹ்வும் அவருக்கு ஸலவாத் சொல்றார். அல்லாஹ் ஸலவாத் சொல்றது நபிமார்களுக்கு. இந்த குர்ஆன் வசனத்துல சூரத்துல் பக்ரா 155 வசனத்துல அல்லாஹ் சொல்றார், அனர்த்தத்தை எதிர்கொண்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். உலாய்க்கு அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. யுத்ஹிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி. நாங்கள் ஒரு நாளும் வெள்ளிக்கிழமை காலையில அதிகாலை தொழுகையில தொழுகையில 2வது ரக்காத்தில் ஓதுற சூரத்துல் கஹ்ர்ல கடைசி பகுதியில இந்த வசனம் வருது. யுத்ஹிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி. அந்த வசனத்தை ஓதுறதா இமாம் நிறுத்துவார். நிறுத்திட்டு ஒரு துவா செய்யும். இந்த வசனம் ஓதுறதா எல்லாம் துவா செய்யும். யுத்ஹிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி. அல்லாஹ் நாடியவர்களை அவனுடைய ரஹ்மத்தை இணைத்துக் கொள்வான். அந்த இடத்துல இமாம் ஓதி நிறுத்திட்டு துவா செய்வார். அல்லாஹ் அல்லாஹ் எங்களையும் போன்ற ரஹ்மத்தை இணைத்துக் கொள்வாயாக சொல்லுவார். ஒரு ராகத்தில் மிக தூரமாகிறார். அது எங்களை சேர்த்து இந்த அனர்த்தங்கள்ல முகம் கொடுக்கிற பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, ஸலவாத் இருக்கிறது. இன்னொரு சர்டிபிகேட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்ப வெளி பார்வைக்கு ஒரு அழிவு, வெளி பார்வைக்கு ஒரு சோகம், வெளி பார்வைக்கு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு இடர். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஸ்கிரீனுக்கு பின்னால எக்கச்சக்கமான அருள்கள், நன்மாராயங்கள், பிளஸிங்ஸ் அவர்களுக்கு இருக்கிறது. இஸ்லாம் இல்லையா? இஸ்லாத்தை விளக்கியா ஒரு இடரை எதிர்கொள்ற சமூகம் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, இஸ்லாத்தை இறங்கினா கவுன்சிலிங் தேவை. இஸ்லாத்தை இறங்கினா கவுன்சிலிங் தேவைப்படாது. ஒரு மனுஷன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை, இடரை, பாதிப்பை அவனே சமைத்துக் கொண்டு அவன் எழுந்து நிற்பான், உற்சாக இருப்பான். செல்வங்கள் சொத்துகள் எல்லாம் கிடைக்குது, சரி, திரும்ப அதெல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், நிலைமை மாறும். போன உசிர்களை யாருந்தார்?
மற்றதெல்லாம் அவன் தருவான். போன விஷயத்துல அதுக்கு ஒரு ஆன்சர் அது அழகியை தவிர, விண்மலை தவிர, ஏக்கத்தை தவிர, சோகத்தை தவிர எந்த ஆன்சர் கிடையாது. ஆனா இஸ்லாம் ஆன்சர் தருது. இஸ்லாம் ஆன்சர் தருது. ஒரு அனர்த்தமும் அகப்பட்டு திடீர் மரணங்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் சுகதாக்கள். அவர்கள் நிறைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவாங்க. வெளியில தெரியாது, வெள்ளத்துல அடிபட்டு போனாங்க, ஒரு மண் சரிவுக்குள்ள ஆகப்பட்டாங்க, ஜனாசாவை எடுக்கிறாங்க. இது வெளியில தெரிய காட்சி. அல்லாஹ்வுடைய மார்க்கம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காட்சியை காட்டுகிறது. இவங்க சுவர்க்கவாதிகள், இவங்க பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்கள், இவங்க சோதாக்கள் அந்தஸ்து பெற்றவர்கள். சகோதரிகளே, இந்த மார்க்கத்தை பெற்றதுக்காக அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்குர் செய்யணும். இந்த மார்க்கத்தை தந்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நான் எவ்வளவு சுக்குர் செய்யணும். இந்த உண்மைகளையெல்லாம் வழங்குகிறார். இந்த உண்மைகளையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நாம் இதை பார்க்கிறார், கதைக்கிறார். இப்படி ஒரு அழகான வழிகாட்டிலே இஸ்லாமிய எங்களுக்கு வேளாண்மை அனர்த்தங்களை எதிர்கொள்றவங்களுக்கு நிறைய பிளஸிங் இருக்கு. அதாவது சர்வ சோதனையாக எதிர்கொள்றவங்கிறாங்களே அவங்க சில வெற்றி பெறுவாங்க. உலகத்தில் அவங்க வெளிப்பார்வைக்கு ஒரு சோகத்துக்கு அனர்த்தத்துக்கு ஆளாகிறவங்களா. ஆனா மார்க்கத்தில் அடுத்த பக்க பார்வையிலே மார்க்கம் எப்போதும் இந்த பௌதிக உலகத்தோடு மட்டுமே சம்மந்தப்படுத்துறதே, மறைவான உலகத்தோடு நீங்களே சம்மந்தப்படுத்திதான் எனக்கு வழிகாட்டுது. அப்ப அந்த பக்கம் ஒன்று இருந்தானே, அந்த பக்கத்தை நல்லா பேசுறேன் அவன் செயல்படுவதானே வேணும், அதுக்கு காது கொடுக்கலாமே வேணும், அதை நம்பத்தானே வேணும். அதை நம்பினா இந்த அனர்த்தங்களுக்கு பிறகு பின்னால இருக்கிறது ஒரு பிளஸிங், ஒரு சந்தோஷம், ஒரு நன்மாராயம், நற்செய்தி. அதை ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் ஏற்றுக்கொள்வார்னு சொன்னா அவர் தனக்கு நீங்க ஆறுதல் சொல்லவானா, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் என்று சொல்லுவாங்க. நாங்க ஒரு கிட்னி பேஷண்ட பார்க்க போகிறோம். அவருடைய 2 கிட்னியும் ஃபெயில். அவருக்கு கிட்னி ரீப்ளான்ட் பண்றதுக்கான ஒரு ஆளையும் தேடியாச்சு. பொருத்தமான அவன் உடம்பு செட் ஆகல, அதுவும் ஓகே. ஆபரேஷனுக்கு அவருக்கு செலவழிக்கிறதுக்கு அவருடைய ஃபேமிலி எல்லாம் சரி. ஆனா அவருக்கு ஆபரேஷன் செய்யலாம். ஏன்னா அவருடைய நோய்களுக்கு காம்ப்ளிகேட், அவருக்கு சுகர், பிரஷர், அது இன்னைக்கு அவன் உடம்புல எத்தனையோ பிரச்சனை. அந்த பிரச்சனையோட இவ்வளவு பெரிய ஆபரேஷனை சக்சஸா செய்யலாம். அவன் டாக்டர் செஞ்சாங்க, ஆபரேஷன் இப்போதைக்கு செய்யலாம். எனவே அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் இனி இவரை நீதியினாலே இவராக நடத்தலாம். ஒரு மனுஷனை பொறுத்தவரைக்கும் அவருக்கு நடத்தலாம். அவரை பிரார்த்தனை எங்களுக்கு பிரச்சனை, நான் மரணப்படுகிறேன் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு இனி மரணத்தை நோக்கி நிமிஷங்களையும் மணித்தியாகங்களையும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் எப்படி அவருக்கு ஆறுதல் சொல்றது, என்ன கதைக்கிறது போன ஆளுநருக்கு பரிசு. ஆனால் போய் சந்திச்ச பிறகு அப்படி ஒரு பிரச்சனை போனார்களுக்கு வரவே இல்லை. அவரை நோயை பற்றி அவருடைய நிலவரங்களை பற்றி விசாரித்த போது சொன்னார்,
அதே நேரத்துக்கு நீங்க முக்கியமான ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நோய் மனுஷனுக்கு வாழ்ந்து மௌத்தாகிறது உலகத்துல புதிய விஷயமா? அந்த கதையை விடுங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசுங்க. அதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழலை நோயை விடுங்க. அது டாக்டர் பார்க்க அவர்கிட்ட போனால் நடக்கும். அவர் வந்தவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர் சகோதரர்களே சகோதரிகளே, நான் உதாரணம் சொல்றேன், நடந்த உதாரணம் சொல்றேன். வந்தவர்களுக்கு அவர் ஆறுதல் சொன்னார். இப்படி நடக்கேமா? நடக்கணும். குழு நப்சிக்காக கற்றுமோம் وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். நல்லதையும் ஃபித்னாவாக்கி அவனை சோதிப்போம், கெட்டதையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம். கெட்டது மட்டும் சொல்ல, கெட்டதையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம், நல்லதையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம். சோதிப்போம். நீங்க கேட்டுதான் திரும்பி வரும். இந்த வசனத்தை முழுமையா ஈமான் கொண்ட ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் நோயை பத்தி கேட்கிறார், அதை விடுங்க. அது மனுஷனுக்கு வாழலாம். ஏன்னா முழு நாசம் தாரிக்கத்துமோ ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுயிச்சே தீரும். நகராலையோ கெடுதியாலையோ அது வரும் என்று அல்லா சனத்துக்கு போறோம். அதை பேசியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயங்களை பேசுவோம் என்று அவர் ஆறுதல் சொல்றதுக்கு அந்த ஈமான், அந்த குர்ஆன் வசனம் தான் காரணமாக இருக்கிறார். இது இன்று எங்கட பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு உடனடியா சாப்பாடு தேவை, உறங்குறதுக்கு ஏற்பாடு தேவை, திரும்பி போறதுக்கு வீடு தேவை, வாழ்றதுக்கு சாமான்கள் தேவை, எல்லாம் தேவை. அதெல்லாம் உடனடியாக கவனிக்கும். பாதிக்கப்படாதவங்க நல்லா வச்சுக்கிறத கவனிக்கத்தான், அதை கவனிக்கத்தான், நான் அதை கவனிக்கும். அது மாதிரி அவருடைய தேவைதான் இந்த ஈமான். இந்த ஈமான், இந்த ஈமானால அவருக்கு ஆறுதல் சொல்ற நிலைமை வரக்கூடாது. அவர் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ற நிலைமை வரும். அந்த அளவு இஸ்லாம் எங்களை புடப்போடுகிறது, வளர்க்கிறது, உன்னதமான மனிதர்களாக மாற்றுகிறது. இஸ்லாத்திய சிறப்பு. சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வார்த்தை அளவு முக்கியமா? எல்லாத்தையும் பெற்று நிம்மதியை கண்டவர்கள் எல்லாம் வெற்றி இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நிம்மதி மட்டும். அவருடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பாக்கிய சந்தியா, அவர் பாக்கிய சந்தியா. ஒருத்தர் அன்றைக்கு தேடினால்தான் சாப்பிடுங்க. வீட்டில் தேடினால்தான் சாப்பிடுங்க. அவருடைய வீடும் அவருடைய வசதிகளும் அவருடைய வாழ்க்கையும் யாரும் மதிக்கிற லெவல்ல இல்லை. அவர் நிம்மதியா இருக்கிறார். யார் பாக்கியசா? யார் பாக்கியசா? யாருக்கு இந்த குர்ஆன் வசனங்கள் அதிலோட ஈமான் இருக்கிறது? இது இந்த நேரம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். முக்கியமான பாடம். அப்ப ஷர்றுகளை எதிர்கொள்றவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அருள்களை ரசிச்ச நன்மாராயங்களை சொல்லி அவங்கள வாங்க, நீங்க வீணாகல, நீங்க பாலாகல, நீங்க உதவா கலைகள் அல்ல,
நீங்க ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, நீங்க பாராட்டப்படுறவங்க, நீங்க புகழப்படுறவங்க, நீங்க அருள்பாலிக்கப்பட்டவங்க அப்படி சொன்னாங்க. அதான் வாக்கு சொல்லுங்க. ஆனா ஹைரன்ற சோதனையை பெற்றவங்க அவங்க இவ்வளவு லேசா முகம் கொடுக்கிறாங்க, இவ்வளவு லேசா முகம் கொடுக்கிறாங்க. ஒரு 10 பரம்பரைக்கு சொத்துக்களை வச்சிருக்கிற ஒருத்தர் மறுமையில 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இடத்துல இருந்து அசையலாம் என்று சொல்றாங்க. அதுல ஒரு கேள்வி, அந்த 10 பரம்பரைக்கும் தேடின அவ்வளவு சொத்தையும் எப்படி தேடினது, எப்படி செலவழிச்சது, என்ன மாதிரி அது வந்தது பெய்தது எல்லா கணக்கு விவரங்களை முடிக்காம ஒரு அங்கிருந்து ஆகல. அவர் விசாரணை வெளியில பார்வைக்கு அவர் நல்லா இருக்கிறார். ஹை என்ற சோதனையை எதிர்கொள்றவங்க நிலைமை வெளி பார்வைக்கு அவருடைய பினிஷிங் நல்லா இருக்கு. அவருடைய வெளி உலகம் கவர்ச்சியாக பிரைட்டாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, பார்வையாக இருக்குது, எல்லாமே அவருக்கு நீங்க 2 கேட்குற அளவுக்கு எல்லாமே அது தெரியல. ஆனா அவருக்கு பின்னால திரை மறைவுல என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவன் எல்லாம் கணக்கு வழக்குகளை முடிப்பான். 2 கண்ணை இல்லைன்னா சுவர்க்கம், அதுக்காக இடமும் பண்ணல. ஆனா 2 கண்ணை வச்சுட்டு இருக்கிறவன் எதை பார்த்து பரிசோதனும், பார்க்க வேண்டியதை ஏன் பார்க்கலன்னு பரிசோதனும், எதை பார்த்தன்னு பரிசோதனும், பார்க்க வேண்டியதை பார்க்கல, கேட்க வேண்டியதை ஏன் கேட்கல, விளங்க வேண்டியதை ஏன் விளங்கலன்னு பரிசோதனும். அப்ப ஹைந்த சோதனை பெருசா, ஷர்மித சோதனை பெருசா என்று அந்த மறைவான உலகத்துக்கு போய் பார்த்தா ஒரு மனுஷன் ஷர்மித சோதனை விரும்பமான சர்வ விருப்பப்படாது. ஆனா ஹைருக்குரிய கடமைகளை சரியா செய்வான், ஹைருக்குரிய கடமைகளை சரியா செய்வான். ஹைருக்குரிய கடமைகள் என்ன? ஹைருக்குரிய கடமைகள் அந்த சோதனையை தாண்டத்தின் கடமைகள். ஹைர்கள் கிடைச்சா அந்த ஹைர்களால இன்னும் பல ஹைர்கள் ஏற்படும். ஹைர்களால இன்னும் பல ஹைர்கள் பண்படங்கா. ஒரு ஹைரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதன் 7 வகையான மனிதர்கள் கியாமனால அரிசியில நிலையில இருப்பாங்க. 7 வகையான மனிதர்கள் கியாமனால அரிசியில நிலையில இருப்பாங்க. அது ஒரு ஆள் வந்து வாலிபன். வாலிபன் எவ்வளவு பெரிய ஹை, வாலிபன் எவ்வளவு பெரிய ஹை. நிறைய வாலிபர்கள் அந்த ஹைரை இன்வெஸ்ட் பண்ணி ஷர்ர தேடுறான். நான் வாலிபர்கள் மோசடி சொல்றேன். ஹைர் வந்து அந்த சோதனை எதிர்கொள்றது கஷ்டம்ன்றது ஆசை. அந்த சோதனை எதிர்கொள்றது கஷ்டம். ஏன்னா ஹைல வாலிபத்தை என்ன செய்ய நினைக்கும், வாலிபத்தை இருக்கிற வாழ்க்கை தெரியும், வாலிபத்தை தாண்டி வந்தவங்களுக்கு தெரியும். அது எந்த கட்டுப்பாடும் இல்லாம வானத்துல சேகரிச்சு சுதந்திரமா பறக்கிற வயசு, நினைச்சதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற வயசு, யாருக்கு கட்டுப்படாம வாழ்ற வயசு, யாரையும் மதிக்காம போறவன், எல்லா சக்திகளையும் அப்படியே சேர்த்து கொண்டு வாழ்ற வயசு. இந்த ஹைல அந்த சக்திகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அந்த வாலிபன் என்ற ஹைர முதலீடு செஞ்சானே
அந்த ஹைர இன்னும் பல ஹைர்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலீடு செஞ்சானே அவனுக்கு அந்தஸ்து என்ன தெரியுமா? அரிசில யௌம சமாஜம் உதவியுள்ளா அப்படின்னு நிலவே இல்லாத அந்த பாஷர் பெருவழியில் 7 வகையான மனிதர்களுக்கெல்லாம் அரிசில நிலவில் இருக்கிற பாக்கியத்தை கொடுப்பான். அதில் ஒரு ஆள் தான் இந்த மாநிலம். அல்லாவுக்கு யாருக்கு கட்டுப்படாத வயசுல அல்லாவுக்கு கட்டுப்படுவாங்க. அல்லாவுக்கு இந்த ஹைர அந்த ஹைர பெறுவதற்கு இன்வெஸ்ட் பண்ணினார். ஹைருக்கு சோதனைன்னா ஹைர செலவழிச்சு தேட வேண்டிய ஹைரெல்லாம் தேடிக்கிறோம். ஹைர செலவழிச்சு ஒரு ஹைர் இன்னொரு ஹைரை இல்லாமக்கப்படாது. நான் ஏற்கனவே ஒதுக்காட்டப்பட்ட சூரத்து 100 வசனத்துல சில மனிதர்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. அந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லாத நிகழ்வு தொழுகையிலிருந்து சக்காத்திலிருந்து அவர்களை தடுக்காது, மறுமை நம்பிக்கைகளிலிருந்து அவரை தூரமாக்காது என்று சொல்றாங்க. வியாபாரம் என்ற ஹை நிக்கிற என்ற ஹைரை இல்லாமக்கப்படாது, தொழுகை என்ற ஹைரை இல்லாமக்கப்படாது. அது சோதனை, அது சோதனை. சில நேரம் நல்லா படிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா? வியாபாரத்தை அப்படியே அந்த மனுஷன் எடுத்துட்டு டைமை ஃப்ரீயா கொடுப்பாங்க. டைமை ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த மனுஷன் படிக்கவும் சொல்லுவாங்க. அது அல்லாதவர்களுக்கு அவனை திருக்குறதுக்கு என்ன செய்ய ஒரு வழி. சுனாமியில நடந்த ஒரு சம்பவம். ஒரு இளம் தம்பதி 3 குழந்தைகள். அந்த கணவனுக்கு வாழ்க்கையே என்டர்டைன்மெண்டே சந்தோஷமே பொழுதுபோக்கே கொடுத்தாங்க. வைபவம் சம்பாதிக்கிறது, அவங்களை கூட்டிட்டு போறது, கடையில சாப்பிடுறது, பயணம் போறது, என்ஜாய் பண்றது, பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அவர் தவிர அவருக்கு உதாரணம் அவர் சொல்றாரு, இதுக்காக நான் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை. அவர் பஜாருக்கு வந்துட்டு திரும்பி போறார் வீட்டுக்கு. சுனாமி அப்படி வருது. அவரோட வீட்டை தாண்டி போகுது. இந்த உலகத்துல அவர் லட்சியம் என்று கண்ட அந்த லட்சியம் இல்லை. அவரோட கனவும் அவரோட நிம்மதி அவரோட சந்தோஷம் அது அப்படியே சுனாமி அடிச்சுட்டு போகுது. அதை கண்ணால பார்க்க நேரா பார்க்கிறார். அவருக்கு வந்த அந்த தாக்கேதாத கவலை ஒரு அனர்த்தத்தின் போது முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னா பெண்ணிக்கா. அவரு பார்த்துட்டு என்ன சேர்க்கல. அப்ப அவருக்கு இது என்ன வாழ்க்கை? முதல்ல நேரா ஸ்பீடா வந்து சுனாமி தண்ணிக்குள்ளே விட்டாங்க. இவரை போக வேண்டியது. அவரை சுனாமி கொண்டு போவாங்க. அலை ஒன்று அடிச்சு அவரை வைக்க திரும்ப போக தடையாது. 2வது முறை அவர் ட்ரை பண்ண 2வது முறை அதுதான் நடந்தது. அவர் உடனே ரியலைஸ் ஆகிட்டாரு, இது ஏக சக்தி கண்டால் நடக்கும் விஷயம். என்ன நல்லா பாதுகாப்பு இருக்கிறார். நான் எந்த நிச்சயத்துக்காக வாழ்ந்தேனோ அதிலிருந்து அல்லா என்னை திரும்ப விரும்புகிறான். அந்த சகோதரர் எங்களோட சேர்ந்து ஆக்டிவா அந்த சுனாமியில பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமா வேலை செய்ய பிரயாணம் செய்வதை அவருடைய வைஃப் 3 பிள்ளைகள் எல்லாரும். அவர்
இப்படி ஒரு மனிதனை அவன் போற பாதையிலிருந்து நீ அல்லாத பக்கம்பா என்று திருப்புறது ஒரு அடக்கத்தின் நோக்கமாகிய. ஆனா ஒரு மனிதனுக்கு அல்ல ஹைர் என்ற செல்வத்தை கொடுக்கிறதையே அல்லாத பக்கத்திலிருந்து ஷைத்தான பக்கத்துக்கு அவனை கொண்டு போற பித்னா சோதனை இருக்கிறது. அது கஷ்டம். நான் சொன்னதுல வசதி படைத்தவர்கள் எல்லாம் துர்பாக்கிய சாமிகள் நான் சொல்ல வரேன். ரெண்டும் சோதனை என்பதை நான் சொல்ல வருகிறேன். என்ன சொல்றேன்? ரெண்டு சோதனை எப்படிப்பட்டது என்று விளங்குவோம். ரெண்டு சோதனையும் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ளும் சகோதரர்களே. அவ ஹரிதல் எங்களைய மயக்கிடப்படாது, எங்களோட சுய நிலையில இல்லாமக்கப்படாது, அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்கப்படாது. பேரழிவுன்ற ஒரு அழிவோடு இருக்கிறது. சாதாரண உலகமே ஒரு நாள் அழிய போகுது குர்ஆன் சொல்லுது. இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. பூமி நடுங்கும், உள்ள இருக்கிற அவனையே அது வெளியில கொண்டு வந்து தள்ளும். வகால இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்று மட்டும் கேட்பான். அப்படி இந்த பூமி அழிந்து போகும். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. இந்த பூமி ஒன்றோடு தூக்கி தட்டி சுக்குநூறாக பறக்கும். அல்லாஹ் மலர்களும் எழுதி அந்த ஜட்பனை கொடுக்கிறதுக்கு அந்நியமையாக அவர் இருப்பார்கள். ஒரு பேரழிவு இருக்கிறது. அந்த அழிவை நினைவு கூறுவதற்கு ஒரு சின்ன அழிவை அல்லாஹ் தருவதாக இருக்கலாம். ஆனால் ஹைர் என்று அர்த்தம் இருக்கிறது. அது எல்லாத்தையும் மறக்கடிக்க வச்சு ஒரு மனிதனை இருமாக்கல அல்லது மயக்கத்தில அல்லது எதையும் கணக்கெடுக்காத ஒரு போக்கில் அவனை போக வைக்கிறான். சேர்க்கை ஹைர்கள் ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகிறான். நன்மாராயன் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல 2 பேர் பில்லியனர்ஸ். நன்மாராயன் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல 2 பேர் பில்லியனர்ஸ் மாதிரி. ஏன்னா அவரோட சொத்துக்களை இந்த கால டாலர்ல பவுண்ட்ல கால்குலேட் பண்ணி சொல்லிக்கலாம். அந்த 2 பேரும் யாருன்னா அப்துல் ரஹ்மான் அவுட் எல்லாம் மற்றது உஸ்மானில் அப்பான் சாதாரண பெரிய செல்வங்கள் சொல்லுவாங்க. அவங்க ஹைர் என்ற சோதனையை மிக கவனமா தாண்டி போறாங்க. 2 சோதனைகள் இருக்கிறது. 2 சோதனை தான். ஹைர் பாக்கியம் அல்ல, ஷர்ரு துர்பாக்கியம் அல்ல. இந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சு நாங்களும் புரிஞ்சுக்கணும். இவரை பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நாங்கள் இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு நாங்கள் எப்படி போகணும் தெரியாது. பவா தந்தி நர்சும் பாத டக்ஸி போவதா, எந்த ஆட்பாக்கும் தெரியாது. நாளைக்கு நான் எதை தேடிக்கொள்ள வேண்டும். எனக்கு வசதிகள் கிடைக்குமா, வாய்ப்புகள் கிடைக்குமா, கிடைச்ச வாய்ப்புகள் அழிந்து போகுமா என்று ஆட்பாக்கும் தெரியாது. இரவு பாதுகாப்புக்காக வேண்டி இந்த பகுதி சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு பகுதியில் போய் இப்படி உட்கார்ந்தார். ஒரு நைட் அந்த பிரதேசம் தான் மனுஷன் வாழ மூடப்பட்டு மூடப்படும். நேற்று தெரிஞ்சிருந்தா இன்றைக்கு விஷயம் நடக்கும். நேற்று தெரிஞ்சிருந்தா இன்றைக்கு விஷயம் நடக்கும். நேற்று தெரிஞ்சிருந்த விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த நடக்க போகுது. அதாவது பாதுகாப்பு நாளைக்கு என்ன நடக்குமோ எங்களுக்கு செய்யலாம்.
நாளைக்கு ஏன நிலைமை அதெல்லாம் இன்னைக்கு ஹைர் இருக்கிறது. நான் இந்த ஹைர் சோதனையை எப்படி எதிர்கொள்வேன் என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து இந்த சோதனையை எதிர்கொள்ற விஷயத்தை விரிவாக்கப்படாது. சர்வ நாளை வந்தா வரப்படாது, வரவங்களுக்கு கேட்கப்படாது. ஆசிரியத்தை தான் நல்லா கேட்கணும். ஆனால் அது வந்தால் அதை எதிர்கொள்ற தைரியம் யாருக்கு முதல் தெரியுமா? சோதனை ஹைரற்ற சோதனையை வெற்றிகரமான காரியம் செய்கிறாங்க. அவங்க சர்வ அதற்கு வெற்றிகரமாக உலகத்திலே வாழ்க்கை சற்று இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒரு ஐநூறு சர்வம் அல்லாத ஏற்பாட்டில் இருக்குமே என்று ஈமான் கொண்டு எப்படி அதை செயல்படுத்துகிறது என்றதை தான் நம்ம பார்க்கணும். சற்று வார மாதிரி வந்துட்டே இருக்கும், சற்று வார மாதிரி வந்துட்டே இருக்கும். என்ன செய்ய அப்படி இருக்கிறதா? எப்படி ஒரு சற்று வந்தா இன்னொரு வேலை. இந்த சரீரத்தை வெளியே வாழறது ஒரு வேலை. அதுதான் நாங்கள் பேச முடியாது. எல்லாரும் பரஸ்பரம் ஒத்துழைச்சு உதவி செஞ்சு வெளியேற்றுறோம். எல்லாரும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும், எல்லாருக்கும் சந்தோஷங்களை கொடுக்கும். அது ஒரு வேலை. இன்னொரு வேலை, அந்த சத்து திரும்ப அதே அளவு வராம பாதுகாக்கிறது. அது எங்களுக்குள்ள வேலை. அது சர்வ சர்வன்ற சோதனையை எதிர்கொள்வதில் இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு இந்த உரையை முடித்துக்கொள்ளும். அதெல்லாம் சர்வு மற்ற சர்வு வராமல் அல்லாஹ் ஹைரையும் சர்வையும் இந்த பூமியில் வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் வச்ச அளவு வந்து எப்படின்னா, அதுக்கு நீங்க எங்களை உதாரணம், ஒரு மனுஷன் சராசரி 60-70 வருஷம் ஆடு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு, அந்த உணவுல ஆரோக்கியம் இருக்கிறது, ஹை நோயும் இருக்கிறது. சார் எடுத்துக்கிட்ட நோயே இல்லாதவங்க யாரும் அப்படி என்னமான உடல் குறைபாடுகளோடு தான் சர்வர்களோடு தான் நம்ம ஒருத்தருக்கு ஒரு நோய் ஒரு முறை வந்தா அவர் உள்ள டெஸ்டிங் எல்லாம் செஞ்சு தக்க நோய் அதே வருது, என்ன குறைபாடுகள் வருது, அல்லது என்ன வெளி காரணிகளால் வருது, உள் காரணிகளால் வருது என்று படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு கொண்டு அடுத்த முறை அந்த அந்த தாக்கத்தில் அந்த நோய் வராமல் பாதுகாக்கணும். உண்டு அந்த நோய் வரலாம். அடுத்த முறை வந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு சிவியராக வந்து அந்த லெவலில் வரக்கூடாது, அல்லது அது வரவே படாது. அது வரவே இது இந்த சர்வ வச்சிருக்கிறதுல எல்லாம் எதிர்பார்க்க ஒரு விஷயம். சர்வ வச்சது ஒரு சேலஞ்சா. அந்த சர்வ விளங்குங்க, சர்வங்களை ஹையா மாத்துங்க. அது சர்வந்தா அந்த சர்வ ஹையா மாத்துங்கிறது சர்வ விளங்குங்க. வருகாது வராமை ஒருத்தருக்கு ஒரே நோய் திரும்ப 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 வருகின்றார். அவர் அந்த நோயை விளக்காம, அந்த நோயை படிக்காம, அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரிஞ்சு கொள்ளாம, அதுக்குரிய போர்களை எல்லாம் எடுக்காம தாத்தோட்ட வாய்க்கிறார்கள். தாத்தோட்ட வாய்க்கிறார். ஒரு சிங்கியாரு கொலஸ்ட்ரால் வச்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷன் ஒரு ஆள் எப்படி இருக்கும், நான் எப்படி இருக்கோம்னா இந்த ஷர்ட்டு கூட போனாங்க.
சத்து கூட குறையவங்க கூட ஒன்று குறைக்கிறது அல்லது கூட்டுறதுக்கு வழிவகுக்காம படிச்சு எல்லாம் செய்யணும். உடம்புல வர இதே பிரச்சனை மாதிரி பூமி உடம்புல அதுக்குள்ளே இந்த நலவுகள் வைத்து கேள்விகள் நலவுகள்னா கூட உடம்புலே நலவுகள்னா கூட கேள்விகள் போடும். கேள்விகள் கூட அவங்க நோக்காங்க. பூமியிலும் அப்படி ஹைட்ரோட் சர்வ் இருக்கு. எனவே பூமியில வறட்சி வரும், ஒரு கடுமையான மழை வீழ்ச்சி வரும், வெள்ளம் வரும், பூமி அதிர்ச்சி வரும். அந்த சாத்து நெய்த சாத்து வரும். அப்படி வந்தா உங்களுக்கு தெரியுமா, சாதாரணமான மழை வீழ்ச்சிகள் வர நேரம் ஒரு வெள்ளம் வரும், அதாவது பாதிப்பு வரும், கொஞ்சம் வரலாம். அப்படி வந்தா ரெண்டாவது கூட அது வரப்படாது. அல்லது ரெண்டாவது வந்தா புத்தின அளவும் சீரியஸா இருக்கப்படாது. இதுல கவனம் செலுத்துவோம். அப்படின்னா அந்த சத்து ஏன் வந்தது படிக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். இந்த முறை இந்த அண்டை காலமா வந்து உலகத்தில் நடக்கிற இயற்கை அனர்த்தங்கள் பழைய அனர்த்தங்களை விட முன்பு நாங்கள் சின்ன காலத்துல கேட்டு வந்த அனர்த்தங்களை விட கொஞ்சம் சீரியஸாக தான் வரும். அது சைனாவில் வந்து வெள்ளம் வைக்கலாம், கலிபோர்னியாவில் வந்து காட்டுத்தீ வைக்கலாம், ஆஸ்திரேலியாவில் வந்து காட்டுத்தீ வைக்கலாம், இலங்கையில நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து இந்த வெள்ளம் வைக்கலாம். முந்தைய அனர்த்தங்களை விட சீரியஸாக தான் வரும். ஏன்னா உலகம் இதுக்கான காரணத்தை அலட்சியம் செய்யுது. என்ன காரணம் என்றால் இயற்கையோட மனுஷன் மோதுகிறார், இயற்கையை பழுதாக்குகிறார், மாசுபடுகிறார். இயற்கை அதாவது உடம்புக்கு அதிகமான சாப்பாட்டை கொடுத்தார். நித்திரை இல்லை என்று ஒரு பிரச்சனை வந்தா ஒரு உடம்பு என்னவா, அது மாதிரி இயற்கைக்கு கொடுக்க கூடாதுன்னு கொடுத்தா, இயற்கையை கலக்க கூடாதுன்னு கலந்தா, இயற்கையை கவனிக்க வேண்டிய முறையில கவனிக்காவிட்டால் அது ஆரோக்கியம் இழக்கும். இலங்கை மக்கள் சிந்தனை உலகம் இயற்கையை பழுதாக்குறது, பொல்யூஷன் சொல்றது. இது மாதிரி மிகப்பெரிய பயங்கரவாத ஒரு பயங்கரவாதம், இயற்கைக்கு எதிரான பயங்கரவாதம். இயற்கைக்கு எதிரான பயங்கரவாதம் குளோபல் வார்மிங், பூமி வெப்பமடை, பூமியில வெப்பம் அதிகம். பனிப்பாறைகள் துருவங்களில் இருக்கிற பெரிய பனிப்பாறைகள் கரை, கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும், கடல் அழிப்பதனால பூமி ஒரு பக்கம் அந்த இருக்கிற பேலன்ஸ் வந்து இல்லாம போய் ஒரு பக்கம் பாறைகள் அழுகிற கடல்ல ஒரு அங்குலம் தண்ணி கூடினா எவ்வளவு பாறை யோசிக்கலாம். கடல்ல ஒரு அங்குலம் தண்ணி கூடினா எவ்வளவு பாறை கொண்டு கூடும் இந்த பூமிக்கு. அந்த பாறை அழுத்து, கடல் அழுத்த அழுத்துற நேரம் கட்டத்தில் இருக்கிற அடித்தளத்தில் இருக்கிற மேடைகள் வேணாம். அது எரிமலைகள் வேணாம்னா எரிமலை வெளியில வரும். பூமியில வெப்பம் குளோபல் வார்மிங் அதிகரிக்கிற நேரம் அது உஷ்ணத்தை பரவ செய்து காற்றை ஐயாகும். அதாவது காற்று பாடம் இல்லாதான் காற்று சூடாக மேல போகும். இப்ப ஒரு 10 கிலோமீட்டர் பரப்பு அளவுல காற்று சூடாகினா, கடலில் இருக்கிற காற்று சூடாகினா அந்த காற்று மண்டலம் அப்படியே மேலே எழுப்புறதுல ஒரு வெப்பம் உருவாகும். அதை நிறைக்கிறதுக்கு
ஏற்படும். அதுதான் தாராபுரம் சொல்றது. அந்த தாராபுரம் அளவுக்கு அதிகமான தண்ணீரை கொண்டு கொண்டக்கூடாது. இப்போ பயங்கரமான அழிவு, மழை வீழ்ச்சி, மண் சரிவு உருவாகும். எல்லாம் உங்களோட இன்டர் கனெக்டான விஷயம். அல்லாஹ் சொல்றார், "யஹல் மசாலில் பர்தி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ்." தரையிலும் கடலிலும், கடல்ல அல்லாஹ் சொல்றார், அந்த காலத்துல கடல்ல மனுஷன் வாழலை. கடல்ல மனுஷன் வாழலை. ஆனா அல்லாஹ் அந்த டைம்ல சொல்றார், கடல்லையும் டிசோர்டர்ஸ் வரும், தரையிலையும் வரும். மனிதனுடைய கடன்கள் செய்த தவறுகள் காரணமாக மனுஷன் அதை உருவாக்குவான். மனுஷன் இன்னைக்கு சின்னதாகிற சத பயிற்சி உடம்புல உடம்புல இன்சுலின் போதாது. அவரு சீனிய கவனமா பாயும். ஏன்னா உள்ளுக்கு சேர்றாரு, உள்ளுக்கு சேர்ற அவருக்கு தொழிலை மஸ்கட்டை கேக்கை பிஸ்கட்டை கண்டா தின்னாம இருக்கிறாரு. நாளை வாய கூடாது, அவர்கிட்ட தூக்கப்படாதுன்றா அவர் சர்க்கரை தூக்கி கொள்றாரு. அவர் இடப்படைக்கு சர்க்கரை விளக்காது. இதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற சர்க்கரை மனிதர்கள் அதிகரிக்க செய்கிறாங்க. அது திருப்பி தாக்குற நேரம் பயங்கரமா என்னுடைய தாக்கம். இது மனிதன் உடம்புலே இருக்கு. மனுஷன் தந்த சொந்த வாழ்க்கையை வீட்டுக்குள்ள அமைதி சந்தோஷம் அதிகரித்துக் கொண்டே போகும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள சில ஷரத்துகள் இருக்குது. அந்த ஷரத்துகளை என்னன்னு கண்டு அந்த ஷரத்துகள் வேலை செய்ய விடாம தடுக்கிற ஒரு முயற்சி வீட்டுக்குள்ள உருவாகும். உருவாகினா வீட்டுக்குள்ள சந்தோஷம் அமைதி அதிகரித்துக் கொண்டு போகும். இல்ல அந்த ஷரத்துகள் வளர்த்து பெருசாகினா தலாக்கில் வாங்க முடியும். அல்லது பெற்றார்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றார்களை மதிக்காத ஒரு சூழல் உருவாகும். இது பொதுவான விதி. இதுதான் ஹைலைட் சட்டையெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஷர்ரை பெருப்பிச்சு கொள்ளாதீங்க, ஷர்ரை வேணும்னா ஹைரா மாட்டுங்க, ஹைரை வீணாக்காதீங்க, ஹைர்களால இன்னும் பல ஹைர்களை உருவாக்கிக்கோங்க. கடமையான பல ஹைர்களை சில ஹைர்கள் வீணாக்கிறாம பாதுகாத்துக்கோங்க. ஷர்ரை பெருப்பிச்சிடாதீங்க, சந்திர வளர்த்துறாதீங்க, சர்த்தம் குறையுங்க, சர்த்தம் படிங்க, சர்த்தம் ஏதாவது வருதுன்ற விலகுங்க. அப்ப சந்தோஷமா வாழைங்க, சந்தோஷமா வாழைங்க. ஒரு கதை ஹைசி வருஷத்துக்கு தான் நான் நண்பா பண்ணிக்கணும். ஹைதம் சரம் நல்லா நிற்கணும் அப்படின்னு சொல்லி முகத்திடம் தோல்கள் அதெல்லாம் தெரியும். முகத்திடம் தோல்கள் சாபாக்கள் கேட்கிறாங்க, அண்ணா ஆகும் எப்படி வந்தது? முஸ்லிம்களுக்கு தோல்வி வேண்டாம், முஸ்லிம்களுக்கு தோல்வி வேண்டாம். ஆச்சரியமா கேட்கிறான், ஈமானின்படி எப்படி பரிசீலிக்கணும்ல? ஒரு பத்தி ஹரி வசதிக்கலாம், ஹரியும் சந்தம் அல்லா ஏற்பாட்டுள்ளது. அதெல்லாம் வந்து பொறுத்துக்கணும், அப்படிதான் செய்யணும். அப்படி செய்யல குர்ஆன் சொல்லுது. இப்போ அந்த வசனம் குர்ஆன் நபியே சொல்லுங்க, குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களால வந்தது. ஹைரும் சர்வம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஈமான் கொண்ட மனுஷனை பார்த்து உலகில் தோல்வி எப்படி வந்தது என்று அவர் கேட்ட நேரம் அல்லாஹ் சொன்னார், அது ஏன் ஏற்பாடு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களால வந்து சொல்லி என்ன காரணம்? உங்களோட தவறு இந்த சட்டத்தினாலே படிங்க. இதுக்கு பிறகு அந்த காரணத்தால் இந்த சட்டம் வரப்படாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் உஹதில தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணத்தை அவங்க படிச்சாங்களோ அந்த காரணத்தால் இன்னொரு கூட தோல்வி வழங்கி வேறொரு காரணத்தால் அந்த காரணத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஒரு மூவி ஒரு பொத்துக்குள்ள 2 முறை தீட்டப்பட மாட்டாங்க. ஒரு முறை காலை விட்டு என்னமோ கடிக்கிறதா, 2ஆவது முறை காலை விட்டு பார்க்கறது
விஷ பரீட்சை. இந்த வேலை ரொம்ப செய்யப்படாது. அந்த விஷ பரீட்சை நாளாக பணம் செஞ்சுக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கையில இந்த ஹை சற்று வந்துகிட்டே இருக்குது. அதை படிக்காம திரும்ப வாழத்துக்கு அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறான். சகோதரர்களே, ஒரு சரி ஒரு முறை வந்தா திரும்ப அது வந்தா பரவாயில்ல, அதை விட குறைச்சி வரும். அதுக்கு பிறகு அதை விட குறைச்சி வரும். அதுக்கு பிறகு கணக்கெடுக்கையான அளவு சின்னதாக வரும். அப்படின்னு வரவேற்கலாம். அடுத்த முறை கூடுதலா அங்க இஸ்லாம் கேட்கணும். அது இயற்கை நடத்த வாய்க்கலாம், வீட்டில் நடக்கிற நடத்த வாய்க்கலாம், உங்களோட உடற்படமான பிரச்சனை. அது எதுவும் ஈமான் கொண்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில் வருகிறார். ஈமான் கொண்ட ஒரு மனிதன் வாழ்கிறார். இதை படிச்சு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத. அதே சொல்றோம், உலகத்துல நீண்ட ஆயுள் நாம துவா கேட்கிறேன். துவாக்கள் எல்லாம் ரசூல் நடக்கிறாங்க. அந்த துவாக்கள் வந்து ஆஃபியத்தும் நீண்ட ஆயுள். ஒரு நல்ல சிறந்த மனிதன் யாரு அப்படின்னு கேட்டு ரசூல் சொன்னாங்க, பட்டாள உம்ருஹும் வஹஸ்ன குலுஹும். நீண்ட ஆயுள் வாழ்க்கை, நல்ல குணங்களோட வாழ்ந்தாங்க. அவன் தான் நீண்ட கால வாழணும், நல்ல குணங்களோட வாழ்ந்தாங்க. அப்ப நீண்ட காலம் வாழ்றது ஒரு பாக்கியம் இல்லையா? சரி, நீண்ட காலம் வாழ்றது. இன்னைக்கு உலக சனத்து வயது உலக மக்கள்ல எந்த நாடு ஆக்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்றாங்க? அபுதாபியில் எல்லாரும், ஜப்பான் 70-80-90 வயசுனா ஜப்பானிய மக்கள் அவங்களோட எல்லா வேலைகளையும் அவங்களே செஞ்சு போடுறாங்க. வீட்டில் வேலைக்கார வைக்கல. எங்களுக்கு 50 வயசாயினா வீட்டில் ஹெல்ப் பண்ணி கூடி அவங்களுக்கு தீர்மான ஒரு விஷயம். ஆனா அவங்க உடம்புல இருக்கிற ஹைலைட் சதை நல்லா படிச்சுக்கலாம். சற்ற வராமல் என்ன செய்யணும்ன்றத சரியா விளக்கிதான் சாப்பாட்டுல இருந்து, தூக்கத்துல இருந்து, உழைப்புல இருந்து எல்லாம் அவங்க ஓடல செய்யணும். நீண்ட ஆயுள் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்றாங்க. இங்க ஈமான் கொண்டவங்க சின்ன வயசுல நோயாளிகளாக மாட்டாங்க. ஈமான் கொண்டவங்க சர்ற படிக்க சர்ற அல்லாஹ் சிப்பா பண்ணிக்கிறாங்க, படிக்கணும். இப்படி எல்லாம் பிரச்சனை. நாங்க தோல்வி அடைகிறோம்னு சொன்னா அதுக்கு அந்த சர்ற ஒரு இந்த சர்தான் சர்ற சும்மாவாங்க. அதுக்குரிய காரணங்கள் இருந்தால் தான் அல்லாத ஏற்பாடு, அல்லாத நாட்டம் தெரியுமா? சும்மா இன்னைக்கு காலையில் ஒரு நாட்டம், நாளைக்கு வேற ஒரு நாட்டம், அப்படி நினைச்சு நானே நல்லா ஒன்று செய்யலாம் இல்லையா? அப்படி அல்லாத நாட்டம்ன்றது ஒன்றை அதுல காரியங்களோடு எல்லாம் நாடுறான். ஒன்றை நல்லா நாடுறாங்கட்டா அது எதாக நடக்கும் என்றதே வர நாடு. இது இருந்தா இது நடக்கும், இது இருந்தா இது நடக்கும், அதனால நடக்கும். அதை விலக்கி கொண்டவன் எனக்கு பின்னால தோல்விக்கான காரணம் இல்லை, வெற்றிக்கான காரணம் இல்லை. எனக்கு பின்னால ஆரோக்கியத்துக்கான காரணம் இல்லை, நோய்க்கான காரணம் இல்லை. இதை படிக்காம வாழ்ந்துட்டு யாரெல்லாம் என்னைய சுவாமாக்கி என்ற காரியத்தை நல்லதாகும் என்று விவாதிக்கிறதுனால மட்டும் நாங்கள் பிரச்சனை வெளியே வரையலாம். துவா கேட்போம். நான் துவாவை மறுச்சு இருக்கிறேன். துவாவை மாதிரி ஒரு விஷயத்தை மூமித்த ஆயுதத்தை எதுவும் இல்லை. ஆனால் அந்த துவா எந்த செயலும் இல்லாம, எந்த அறிவும் இல்லாம, சூழலுக்கு பொருத்தம் இல்லாம
கேட்கிற துவாவா இருக்கிறார். எல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கை, எல்லாம் சேர்ந்துதான். சகோதரர்களே சகோதரிகளே, எங்க வாழ்க்கையை படிச்சு வாழணும். என்ன படிச்சு வாழணும்னா, எங்களோட ஆன்மீக வாழ்க்கையில, எங்களோட லௌகீக வாழ்க்கையில, எங்களோட குடும்ப வாழ்க்கையில, எங்களோட சமூக வாழ்க்கையில, எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றிக்கான தோல்விக்கான காரணங்கள் எல்லாம் படிக்கணும். கவிதையும் சரதையும் எதாவது வருதுன்றத படிக்கணும். படிச்சு வாழணுன்ற ஒரு விஷயத்த கவிதையும் சரதையும் மேம்பாட்டோட சமூகம் விலகிக்கும். படிச்சு வாங்க. நான் நினைக்கிறேன், கோச்சு போட மாட்டேங்க நினைக்கிறேன், படிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை மிகவும் குறைச்சி கொடுக்கிற சமூகங்கள் உலகங்கள் இருந்தால் அதில் நான் மட்டும் நாம விஞ்ஞானத்தை படிக்கிறது இல்லை, விஞ்ஞானத்தை படிக்கிறது. எங்களை பார்க்கணும், விஞ்ஞானம் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது நடந்து முடிஞ்ச அனுப்புங்க ஒரு வானிலை அவதானி அவரு இந்த அனுப்பத்தை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்றாங்க. அவரோட பேர் சிவகுமார் நினைக்கிறேன். வித்தியாசத்தில் 25 வருடம் வானிலை அவதானியாக நான் கடமையாற்றேன். இந்த தொழில் 25 வருஷம் காணாத ஒரு பேரழிவை இந்த உருவாக புயல் ஏற்படுத்த போகுது என்று சொல்றாரு. சொல்லிட்டு அந்த புயல் எங்க உருவாகி எப்படி வந்து இலங்கையில எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும், சுமார் எத்தனை மில்லிமீட்டர் மழைய பொழிக்கும், எத்தனை பிரதேசங்களால் பாதிக்கப்பட போகுதுன்றதுலாம் சொல்லிட்டு ஒரு வானிலை அவதானியா மட்டும் அவர் பேசாம அது வங்காள சொல்றாரு. இப்பவே பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்யுங்க. ஏற்கனவே நீங்க பாதுகாப்பா கருதின இடங்களையும் பாதுகாப்பா கருதலாம். இதுக்கு முந்தின வெள்ளங்களை பாதுகாப்பா கருதின அந்த இடங்களையும் பாதுகாப்பா கருதலாம். மிக எச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்யுங்க. உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க தயார்படுத்தினீங்க. நகரத்துக்கள் மாதிரி முக்கியமான பொருள்களை நீங்க சேர்த்துக்கோங்க. எனி டைம் எடுத்துக்கொண்டு போறதுக்கு அதை தயார்படுத்துங்க. சாமான்களை பாதுகாப்புக்கு ஏதாவது அது திரும்ப பயன்படுத்த ஏற்பட்டால் எப்படி பாதுகாப்பு இருக்கிறது யோசிக்க எல்லாம் சொன்னாங்க. நாங்க எதுவும் திரும்ப எல்லாம் வருது 6 நடக்குது 6 லெவலில் வந்து இப்போ ரோட்டு வருது. அப்படி வந்து போகதான் வீட்டு வாசல் வருது. சாதாரண வந்து கேட் உடைச்சிட்டு போகுது. இப்ப வீட்ட சூழல் காட்டி இப்ப வெளியே வரவுமேனா பறந்து போகுது. இப்ப போட்டை கொண்டுதான் அதாவது விஞ்ஞானத்தை நான் ஏழுடைய சொன்ன விளக்கம் விஞ்ஞானம் மார்க்கத்தில் விளக்கம் அந்த காலத்தையும் தொடர்ந்து இந்த ஞானத்தையும் தொடர்ந்து கடைசி மிஞ்சிறது சுடலை ஞானம் சொல்லுவாங்க. கடைசியா எரிஞ்சு சாப்பிட வாழ்வியா அந்த ஞானத்தோட வாழ்க்கை அறிவோடு வாழ மார்க்கத்தின் அறிவையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம். விஞ்ஞானம் காப்பீடு கிடையாது. அல்லாத ஆயாத்துகளை மனுஷன் படிச்சு உருவாக்கின ஞானத்தான் விஞ்ஞானம். அங்கொண்டு மனுஷன் தனியா உருவாக்கினதல்ல. அல்லாத ஆயாத்துகளை படிச்சுட்டு வானவியல் என்ன வானவியல் என்ன அல்லாத வானமும் அல்லாத வழிமண்டலமும் அல்லாத பூமியும் அதுல நடக்கிறதை படிச்ச படிப்பு
அது அல்லாத அறிவு. அதை படிச்சுன்னா அதை நம்பணும். அப்படி அறிவோடு வாழ வேண்டும். நான் கேள்விப்பட்டேன், எப்ப சுனாமி ஓர் பெற்றா கட்டி கொடுத்தான். சுனாமி எனி டைம் அதிகமான ஒரு பிரதேசத்தில் ஜப்பான் வந்து என்ன செய்யறாங்க? அதுக்கு பாதுகாப்பு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை படிச்சு வந்த கேஷுவலிட்டிசம் அழிவை மேக்சிமம் குறைந்திருக்கார். அவ்வளவையும் செய்யலாம். அது அவங்களுக்கு வார்த்தை கிடைச்சா அந்த அறிவையும் அவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் போதிர சிலர் இல்லை, போதிர சிலர் கவலையோடு சொல்றேன். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ற சமூகங்கள் ஒரு சமூகமா நாங்கள் அறிவை அளிப்போம். இதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பயன்படுத்தி கருதி உங்களோட நான் செய்யாமல் சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இதெல்லாம் யோசிக்கணும். இப்படித்தான் இந்த மாற்றத்தை வந்தோம், உலகத்தை வந்தோம், விஞ்ஞானத்தை வந்தோம், எங்களோட மத ஞானத்தை நாங்கள் அப்படித்தான் விளங்குவோம். எல்லாம் விளங்கி வாழ்ந்தால் மிக அழகான, கவர்ச்சியான, முன்மாதிரியான, நிம்மதியான, பயன் தருகின்ற, அடுத்த மக்களுக்கு நிறைய நிகழான நன்மை கிடைக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ அப்படி வாழலாம். அந்த வாழ்க்கையை நோக்கி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகளுக்கு நாம் உறுதியாக போகணும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நாம் எப்போதும் பிடிக்கிறதுக்கு தயக்கப்படாது. அதுக்கு நேரம் வந்து போகணும். அதில் ஈடுபாட்டை அதிகரிக்கணும். இப்போ இந்த மாற்றங்களை சம்பந்தப்பட்ட ஒரு வகையான கடமை இருக்கிறது. அந்த கடமைகளை நினைவு கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கு, அனுமதி தந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு, வந்து கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் துவாசி, எல்லாருடைய உலகமான வாழ்க்கையை நல்ல ஒளிமயமானதாக துவாவோடு முடித்து கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.